வணக்கம். கையலின் கைப்பக்குவம். இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட்டான காளான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. காளான் வந்து கம்மியாகவும் முட்டைக்கோஸ் ஜாஸ்தியாகவும் போட்டு கடையில் செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் ஹெல்த்தியாக காளான் ஜாஸ்தியாகவும் முட்டைக்கோஸ் கம்மியாக போட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். கடையில் வந்து இதுக்கு ஒரு சாஸ் செய்வாங்க. அந்த சாஸ் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து கடையில் வந்து ஒரு அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து வீட்டில் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இன்றைக்கி செய்கிறேன். இதுக்கு வந்து 1 கப் முட்டைக்கோஸ், காளான் 1 பாக்கெட் எடுத்துருக்காங்க, அதாவது 200 கிராம். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கு மசாலா வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து முட்டைக்கோஸ், நறுக்கி வச்சுருந்த காளான், வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்த விழுந்து 1 ஸ்பூன், எடுத்து வச்சுருந்த மசாலா. இதுக்கு வந்து மைதா மாவு வந்து கம்மியாகவும், இப்போ கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து நான் இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேங்க. கடையில் வந்து மைதா மாவு மட்டும் தான் சேர்த்துவாங்க. நான் கேட்டிருந்த கடையில் வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னாங்காட்டிக்கு அவங்க வந்து இது மாதிரி தான் செய்வாங்களாமா. அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டி பதமாக பிசைஞ்சுக்குங்க. எப்போவுமே வந்து சில்லி போடும்போது நம்ம வந்து முதலே வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைப்போம். ஆனால் காளான் செய்யும்போது மட்டும் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா காளானில் வந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ணோடனே வந்து ஆயில் ஹீட்டில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, இல்லைன்னா உள்ளே வந்து குக் ஆகாது. நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ் பேனில் வந்து 2 ஸ்பூன் தண்ணி, 2 கப் தண்ணி. இப்போ வந்து மசாலா சேர்த்திக்கலாம். உப்பு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். வந்து கலர் பவுடருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கால் கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சாஸ் வந்து ஒரு திக்னஸ்க்காக. இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சு கொதிக்க விடுற தண்ணியை வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கு. நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம கொதிக்கிற டைமில் வந்து இந்த சில்லியை வந்து நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்துக்குங்க. சாஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொதி வரணும், பச்சை வாசம் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடாயில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த சில்லி சேர்த்திக்கிறேன்.
உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப சொத சொதன்னு போயிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சாஸ் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த சாஸும் சில்லியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கூட்டாகி வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடட்டும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் கிறிஸ்பியாக பொரிச்சினா தான் இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிறிஸ்பியும் ஒரு ஜூசினஸும் இருக்கும், இல்லைன்னா வந்து கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு ரோட் சைட் காளான் ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா பார்த்துக்குங்க, எனக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணலாம். இனிமேல் வந்து வீட்லேயே வந்து ரோட் சைட் காளான் செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். காளான் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கோம். மேலே வந்து பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்திக்குங்க, கொத்தமல்லி இலை. நம்மளுடைய ரோட் சைட் காளான் ரெடி.